தமிழகத்தில் பான் மசாலா குட்காவிற்கு அரசு தடை விதித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது சட்டப்பேரவை செய்தியாளர் ஹசீப். இந்த பான் மற்றும் குட்கானால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது, கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டதா முதலமைச்சர் பேசியிருக்காங்க, என்னென்ன அறிவிப்புகள் அவங்க வெளியிட்டிருக்காங்க? ராஜி, இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த பான் மசாலா மற்றும் குட்கா ஆகியவற்றிற்கு தடை விதிப்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை ஜெயலலிதா அவர்கள் விதியை 110 கீழ் வாசித்த அந்த அறிக்கையில் தெரிவித்தார். அதில் கடந்த 2001ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போதே இந்த பான் மசாலா மற்றும் குட்காவிற்கு தடை விதித்து அதிமுக அரசு உத்தரவிட்டதாகவும், ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு இதே போன்றது ஒரு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அப்போது நடைமுறையில் இருந்த மத்திய சட்டத்தின் அடிப்படையில், அதாவது உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தின் கீழ் மாநில அரசு இது போன்றது ஒரு தடை விதிப்பதற்கு உரிமை இல்லை என்றும், ஆகவே மத்திய அரசு தான் இது போன்றது ஒரு தடையை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியதாகவும், அதன் அடிப்படையில் இந்த பான் மசாலா மற்றும் குட்காவுக்கு விதிக்கப்பட்ட தடை என்பது நீக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு உணவு கலப்பட மற்றும் தர சட்டம் என்ற ஒரு புதிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாகவும், இந்த சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுகள் இது போன்ற உணவு கலப்படத்தை தடுப்பதற்காகவே குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த நிக்கோடின் போன்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் உணவுப் பொருட்களில் இடம்பெறும் பட்சத்தில் அதை தடை விதிப்பதற்கு, அந்த உணவுப் பொருளை தடை விதிப்பதற்கு இந்த சட்டத்தில் இடம் இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் இந்த பான் மசாலா மற்றும் குட்காவிற்கு தடை விதிக்க தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவலை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ராஜீவ், ஹசீப், இதை அரசு எந்த அளவுக்கு தொடர்ந்து கண்காணிக்க போகிறது? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் விதிமீறுவோர் மீது? ராஜி, நடவடிக்கைகளை பொறுத்தவரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தற்போது தடை விதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடையை எவ்வாறு நடைமுறைப்படுத்த போக இருக்கிறார்கள், மேலும் இது குறித்து ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வர இருக்கிறார்களா, இதை கண்காணிப்பதற்காக தனியான பிரிவு ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்கிறதா, இது போன்ற விஷயங்கள் இனி வரும் காலங்களில் தான் தெளிவாக தெரிய வரும். ஆனால் அதிமுக அரசை பொறுத்தவரை 2வது முறையாக இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது. முதல் முறையாக எடுக்கப்பட்ட முயற்சி என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அது தடை செய்யப்பட்டது. தற்போது உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தையும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த பான் மசாலா மற்றும் குட்காவிற்கு தடை விதிப்பது தொடர்பாக மாநில அரசுகள் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்பது குறித்த ஒரு கேள்வியை அது எழுப்பியுள்ளது. ஆகவே உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் தற்போது இந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் தமிழக அரசை பொறுத்தவரை பான் மசாலா மற்றும் குட்காவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாகவே நமக்கு தெரிகிறது. ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த திட்டம், அதாவது இந்த தடை என்பது எந்த அளவுக்கு கராராக செயல்படுத்தப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ராஜீவ், ஹசீப், அடுத்தபடியாக நெசவாளர்களுக்கு உதவும் வகையில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன? ராஜி, நெசவாளர்களை பொறுத்தவரை ஏற்கனவே கைத்தறித்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது உறுப்பினர்கள் பேசும்பொழுது நெசவாளர்களுக்கு என்று தனியாக பசுமை வீடு கட்டித்தரப்படுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினர். அப்போது குறுக்கிட்டு பேசிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதற்கான ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விதியை 110 கீழ் ஜெயலலிதா ஒரு அறிக்கையை படிக்கும் பொழுது நெசவாளர்களுக்கு என்று தனியாக இந்த வருடத்தில் 10,000 பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆகவே ஏற்கனவே கட்டித்தரப்பட உள்ள 60,000 பசுமை வீடுகளை தவிர்த்து இந்த புதிதாக இந்த 10,000 பசுமை வீடுகள் குறிப்பாக நெசவாளர்களுக்கு மட்டும் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ராஜீவ், ஹசீப், இவை தவிர வேற என்னென்ன அறிவிப்புகள் இன்று சட்டப்பேரவையில் வெளிவந்தன? ராஜி, இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 3 அறிக்கைகளை வாசித்தார். இந்த 3 அறிக்கைகளும் வெவ்வேறு துறைகளை சேர்ந்த அறிக்கைகள். இந்த ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக சில அறிவிப்புகளை பார்க்கலாம். குறிப்பாக இந்திய மருத்துவத்தை நடைமுறைப்படுத்தும் மருத்துவ கல்லூரிகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக சுமார் 15 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. மேலும் இந்திய மருத்துவ மருந்துகள் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக ஒரு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக அரசின் சார்பாக 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் செயல்படும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ பிரிவுகள் தனியாக தொடங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதை தாண்டி பஞ்சாயத்திற்கு, அதாவது பட்டுப்புழு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் பஞ்சாயத்துக்கு ஒரு பட்டு விவசாயி என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த இருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள கிராமங்கள் தவிர்த்து மேலும் 300 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு விவசாயி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விவசாயி பட்டுப்புழுவை வளர்ப்பதற்கான
அதாவது ஊக்கம் கொடுக்கப்படுவார் என்றும் அதன் அடிப்படையில் அந்த விவசாயியை பின்பற்றி அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற விவசாயிகளும் அந்த பட்டுப்புழு வளர்ச்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கிராமத்துக்கு ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் இந்த பட்டுப்புழு வளர்ச்சி மேற்கொள்ளப்படும் என்று ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இதை தாண்டி கைத்திறன் தொழில் புரியும் அந்த கைவினர்களை ஊக்குவிக்கும் வகையில் வாழும் கைவினை பொக்கிஷம் என்ற விருது சுமார் 16 கைத்திறன் பொருட்களை செய்யக்கூடிய கைவினைஞர்களை தேர்ந்தெடுத்து வருடந்தோறும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ளார். இதற்கு உதாரணமாக ஜப்பான் நாட்டில் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹசீஃப்.